கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது யுத்தங்கள், பலவிதமான காரியங்கள், பல இழப்புகள், எங்கு பார்த்தாலும் உபத்திரவங்கள் தான், வியாதிகள். ஆகவே நமக்கு சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், என்ன இப்படின்னா, ஆண்டவர் இந்த பாடல் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறார், இதெல்லாம் லேசான உபத்திரவம் தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் ஆண்டவர் மகிமையான ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது எந்த காரியங்கள் வந்தாலும் அது லேசான உபத்திரவம் தான் என்று நாம் நம்ப வேண்டும். அதிசீக்கிரத்தில் நீங்கி வீழும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கி வீழும் இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கி வீழும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் இந்த நேரமிது, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் இந்த நேரமிது, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நமக்கு விடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கி வீழும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கி வீழும் இந்த லேசான உபத்திரவம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். என்னுடைய செய்திக்கு முன்பதாக அந்நியர் தின வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் செலுத்துகிறேன். இன்னைக்கு அந்நியர் தினம். எப்பொழுதுமே அதில் போட்டிருக்கோம், யார் தெய்வம் என்று 3 பேரை போட்டிருப்பாங்க. மாதா, பிதா, குரு, தெய்வம். அது 3 பேருமே சமம் தான். ஆனாலும் கூட அதுல மாதாவை முதல்ல வச்சிருக்காங்க. அல்லேலூயா. அது உங்களுக்கே தெரியும் ஏன்னு சொன்னா அவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். ஆகவே எல்லா அந்நியர்களுக்கும் வாழ்த்தை தெரிவிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். நான் ஒரு முறை அமெரிக்காவில் இருக்கும்போது அந்நியர் தினம் வந்தது. எனக்கு இங்க அதெல்லாம் ரொம்ப தெரியாது. நம்ம விஷ் கூட பண்ண மாட்டோம். நமக்கு தேங்க்ஸ் சொல்றது கூட வெட்கப்படுவோம் இல்லைங்க. நம்ம கலாச்சாரம் ஒரு மாதிரி அன்பு தான், ஆனா அதை வெளிப்படுத்த தெரியாத அன்பா நம்ம இருப்போம். ஆனா அங்க பார்க்கும்போது நான் காலையில எழுந்து வந்தா அந்த கிச்சன்ல பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சேர்ந்து காஃபி எல்லாம், ஃபில்டர் காஃபி எல்லாம் போடுறாங்க. எனக்கு புரியல. நான் கேட்டேன், என்ன உங்க மம்மிக்கு உடம்பு சரியில்லையா, நீங்க எல்லாம் போடுறீங்க? இல்ல, இன்னைக்கு மதர்ஸ் டே, அந்நியர் தினம், அதனால எங்க மம்மியை நாங்க வேலை செய்யாம சேர்ல உட்கார வச்சு நாங்க இன்னைக்கு செய்து கொடுக்க போறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப செய்தா நல்லா இருக்கும்ல. அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் செய்யுங்க. உங்க அம்மா உட்கார வச்சு நீங்க எல்லாம் சாப்பாடு செய்து அப்பாவும் கூட செஞ்சுட்டாரு. ஆகவே அந்நியர் தின வாழ்த்துக்களை செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தாயாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்தி நாம் ஒரு பாடலை பாடுவோம். பாடலை பாடி இந்த செய்தி கொண்டாடுவோம்.
வயசு கூட தெரியாது, இளமையா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்படியே எனக்கு முடியல சிஸ்டர், எனக்கு முடியல, அவங்க போய் பார்க்கல, நோஞ்சா முடியே இருப்பாங்க. ஒன்னும் செய்ய முடியாது. என்னால முடியும், என்னால முடியும். ஏன் முடியும்? எனக்குள்ள இருக்கிற இயேசுவால முடியும். என்னால முடியும்னா என் பலத்தினால, என் சாப்பாட்டுனால, என்னுடைய காரியங்களால, என் பணத்தினால இல்ல. என் கூட இருக்கிற இயேசுவை விசுவாசிக்கிறதுனால, அவர் என்னோடு இருக்கிறதுனால எனக்கு முடியுங்கிறது. ஆகவே ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போகிறார். இரண்டாவதாக இன்னும் நிறைய வசனங்களை நான் எடுத்து வைத்தேன். உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். ஏசாயா 40:23. ஆண்டவர் சோர்ந்து போறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார். சோர்ந்து போகும்போது ஆண்டவர்கிட்ட காத்திருக்கும் போது, சோர்ந்து போகும்போது, ஜெபிக்கும் போது அவங்களுக்கு பலன் கொடுக்கிறார். லூக்கா 18:1 ஒரு 7 விதவை சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப சோர்ந்து போகாம நம்ம செய்யணும், ஜெபிக்கணும் என்கிறார். அது மட்டும் எபிரேயர் 12:5 ஆண்டவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாத. மார்க்கு எனக்கு தெரிஞ்சு சரோஜம்மா பையனை நான் அடிக்கடி நினைப்பேன். அவன் அமெரிக்கால படிக்கும் போது அவன் ரொம்ப நல்லா படிக்கிறேன், குடும்பத்திலே ரொம்ப நல்லா படிக்கிற பையன் தான். ஆனா ஒரு எக்ஸாம்ல அவனுக்கு எழுத முடியல. அந்த லெக்சரர் சொன்னாரா, உனக்கு மார்க் போட முடியாது, நீ ஃபெயில் ஆயிடணும். அவ்வளவு லட்சம் செலவு பண்ணி போய் ஃபெயில் ஆயிட்டா அவன் சோர்ந்து போயிட்டான். ஆனா இங்க அவங்க அம்மா அதெல்லாம் சொல்லி கஷ்டம் வரும்போது சோர்ந்து போகாத, ஜெபம் சொன்னோம். அந்த குழந்தை ஜெபம் பண்ணுச்சு, நிறைய கிரேட் மார்க், நிறைய மார்க் வாங்கி அவன் பாஸ் பண்ணான். அல்லேலூயா. அந்த சொன்ன வாத்தியாரே அவனுக்கு நிறைய மார்க் போட்டாரு. அல்லேலூயா. ஆகவே சோர்ந்து போயிடக்கூடாது. சோர்வு வரும், உடனே என்ன பண்ண முட்டி போடணும். ஆகவே அது மக்களே எபேசியர் 3:13 சோர்ந்து போறவருக்கு உபத்திரவத்துல நீ சோர்ந்து போக கூடாது. சோர்வு நேரத்துல விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், ஆண்டவரை தேடணும் அப்படின்லாம் இது வசனங்கள்லாம் இருக்கிறது. இதை நான் இன்னைக்கு சொல்லல, உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா நீங்க சோர்வு வராதுன்னு நான் சொல்லல, எனக்கும் தான் வரும். ஆனா உடனே நான் வணங்குகிற ஆண்டவர், என்னோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர், அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் செய்வார்னு சொல்லுங்க. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஒருத்தர் அப்படிதான் சாட்சி சொல்லும்போது இந்த பைபிள் இல்ல ரொம்ப அவங்க நல்ல சொல்லுவாங்க, எனக்கு இது அவர் செஞ்சாரு, எவரையா செஞ்சாரு, கர்த்தர் செஞ்சாரு சொல்லியா, ஏசு சொல்லியா, ஏசுவே சொல். உங்களுக்கு ஜெபிக்கவே முடியலன்னு படுக்கையில இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏசப்பா ஏசப்பா சொல்லுங்க, அது மட்டும் சொல்லுங்களேன், எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. ஈஸியான வழி நான் சொல்லித்தரேன். ஏசப்பா 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 அப்படின்னு சொல்லணும். அப்படி ஆகவே ஆண்டவர் சோர்வு இல்லாத விசுவாசத்தை குறித்து வேதத்துல 3 மனிதர்கள் நம்ம போல ஒரு மனிதர்கள் தான். ஆனா எப்படி சோர்வு இல்லாம குடும்பத்துல வாழ்ந்தாங்க. சரி, முதலாவது ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். அவருக்கு வார்த்தையின் மேல விசுவாசம். அவரை பார்க்க ஆதியாகமம் 12:7 உங்களுக்கு தெரியும். 75வது வயதுல ஆண்டவர் அவனை அழைச்சார். இப்ப எனக்கு 75 வயசு கூட ஆகல, ஆனா அவருக்கு அப்பதான் 75 வயசு ஆகுது. அந்த காலத்துல எல்லாருக்கும் நிறைய வயசு. அதனால இப்பெல்லாம் பலத்தின் மிகுதினால 80 தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. மனிதனுடைய ஆயுசு 75, பலத்தின் மிகுதினால 80. ரொம்ப நாள் 1000 செச்சப்ப ஆரம்பிச்சுன்னா போதும், நிறையா 100 மேல கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஆனா இவ்வளவுதான். ஆனா அப்ப 75 வயசுங்கிறது ஒரு சின்ன வாலிப வயது. அந்த வாலிப வயதுல ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சாரு. அழைத்து என்ன சொன்னாரு, நீ அவன் வார்த்தையின் மீது விசுவாசம், ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு மேலேயும் நம்பிக்கை உடையவனா இருக்கணும். அதுதான் எனக்கு பிடிச்சது. ஒவ்வொரு வார்த்தையும் இதுல ஆமென்றும் ஆமென் என்று இருக்கிறது. வேதத்துல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து வெளிப்படுத்துற வரை எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு. நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் நம்புங்கள, ஒவ்வொரு வார்த்தையும் நம்பி வாழும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இந்த ஆபிரகாம் ஆண்டவர் வார்த்தை சொன்னார், பாப்பா காணான இனத்தையும் ஜானத்தையும் எல்லாம் விட்டுட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னுடைய சந்ததியை அந்த ஊர்ல வர்த்திக்க பண்ணி அவனுக்கு அந்த இடத்த கொடுப்பேங்கிறார். எப்போ 75 வயசுல குழந்தை இல்ல அவனுக்கு. நம்பி வார்த்தையை நம்பி வருகிறான். அந்த கதை உங்களுக்கு தெரியும். அந்த பிரசனை எவ்வளவோ பார்த்துக்கிறீங்க. நான் திருப்பி சொல்றேன்னு நினைக்காதீங்க. திருப்பி டோலோ யார் கொடுக்குறாருன்னு ஜோரம் நீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு கொடுக்க 6 மணி நேரத்துக்கு கொடுக்க டோலா போடுங்க ஃபீவர் போகும்போது ஏன் டோலா போய் சொல்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் ஆண்டவர் திருப்பி இந்த வார்த்தைகளை சொல்றாருன்னா நம்ம சோர்ந்து போகிறோம், நம்ப மாட்டேங்கிறோம், விசுவாசம் இல்ல. நமக்கு கஷ்டம் வரும்போது கொஞ்சம் அப்படியே தடுமாறணும், வெளியே சொல்ல மாட்டோம், சர்ச்சுக்கு வரதை நிறுத்துவோம், ஜெபம் பண்றதை நிறுத்துவோம், வேதம் வாசிக்கிறதை நிறுத்துவோம், நம்முடைய நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கும். ஆனா இந்த ஆபிரகாம்
அவன் இருக்கவே இல்லை. அவன் ஒரு நாளும் ஆண்டவரே நீங்க சொன்னீங்களேன்னு சொல்லல. அவனுடைய 99வது வயசு வரைக்கும் அவனுக்கு குழந்தை இல்லை. அல்லேலூயா. எப்படி இருக்கும் பாருங்க. அவனுக்கு அதுக்கு அடிமை பெண்ணுக்கு போல பிறந்தெல்லாம் வேற. ஆனா அவன் சொல்றான், உன்னுடைய சந்ததிய போய் வானத்தை போய் பாரு, நட்சத்திரத்தை பாரு, மணலை பாரு, அது மாதிரி நான் செய்வேன்னா அவன் ஒரு வார்த்தை எப்ப செய்வீங்க, நீங்க செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அது மாத்திரம் இல்ல, அவனுடைய விசுவாசம், அதான் விசுவாசிகளையும் தகர்ப்பு. அவனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை? ஆண்டவருடைய வார்த்தை மேல. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்திருப்பார். எனக்கு சில வசனங்களை வார்த்தைகளை என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு கொடுத்திருக்கிறார். நான் அதை மட்டும்தான் நம்புவேன். எனக்கு அது தெரியும். ஆண்டவர் அதை என்னுடைய வாழ்க்கையில மரணம் வரைக்கும் என்னை நடத்தி என்னை நிறைவேற்றுவார். தவறுகள் இருக்கலாம், நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு இல்லை, இவரு குறைவுகள் இருக்கலாம், ஆனாலும் கூட ஆண்டோடைய வார்த்தையை நான் ரொம்ப நம்புவேன். அல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய படிப்பேன், நிறைய நம்புவேன். அல்லேலூயா. எனக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு புஸ்தகம் பைபிள் தான். நீங்க என்ன இருந்தாலும் சரி, டிவியில எதோ பார்த்தா என்ன, பைபிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி நான் படிப்பேன். இந்த வீக்கஸ் நடக்கும்போது நீங்க வந்தவங்களுக்கு தெரியும், மழை வந்துருச்சு. திடீர்னு மழை வந்த உடனே சாட்சி சொன்னாலும் நான் சொல்லலை, 2 பேருக்கு நான் சொல்ல வேண்டாம். ரொம்ப கஷ்டப்பட்டு அதை நடத்துறது ஆரம்பத்துல இருந்தே, பணத்துக்காக, பிள்ளைகளுக்காக, பொருளுக்காக, கணவனுக்கு. எப்படி நாங்க எப்பவுமே எல்லாரும் மாதிரி இல்லை, ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபிச்சுதான் செய்வோம். அந்த கூடியத்தை கஷ்டம் எப்படியோ 10 நாள் நல்ல விமர்சையா நடத்தி கடைசியா எல்லாம் முடிக்கும் மழை வந்துருச்சு. அப்படி ஒரு மழை பெய்துச்சு. ஆனா அது ஏர் கண்டிஷன் மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. போன வருஷம் தான் அப்படியே எங்களால உட்கார முடியல, ஃபேன் எல்லாம் வச்சு கூட வேர்த்து கொட்டி மயக்கமே வந்தது. இந்த வருஷம் பார்த்தா நல்ல ஏர் கண்டிஷன் ரூம்ல இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால நல்லா நின்று போச்சு நடத்தணும். ஆனா இடையில மறுபடியும். ஆனா நான் அப்போ எதுக்கு சொல்றேன்னா, இது வார்த்தையிலே வல்லமைன்னு சொல்லி இந்த பிபிஎஸ்ல வருது, இயற்கை மீது வல்லமைன்னு சொல்லி. அதையே நான் சொல்லிட்டே இருந்தேன். ஒவ்வொருத்தரும் ஜெபிச்சீங்க. நான் இயற்கை மீது வல்லமை, இயற்கை மீது வல்லமை நீங்க சொல்லுங்க சுவாமி. ஆண்டவரே நீங்க இந்த மலையை கட்டுப்படுத்தணும், வேண்டாம்னு சொல்லல. இது பிபிஎஸ் தடையா இருக்கக்கூடாதுன்னு சோதனை சொல்லி 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 இருந்தேன். அப்ப கொஞ்சம் அப்படியே தூரல் அப்படின்னு கொஞ்சம் பலமா வர மாதிரி இருக்குது. அப்போ குமார் பாஸ்டர் சொன்னாரு, பின்னால திருப்பி எப்படி உள்ள போய் வச்சிடலாமா அப்படிங்கிற. அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் நோ 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 வேண்டாம் வேண்டாம், நாங்க இருக்கிறோம், இங்கே நடத்துங்க. அல்லேலூயா. இங்கே நடத்துங்க. அப்புறம் அங்கேயே நடத்தணும். ரொம்ப அருமையா கணேஸ்வரன் நடந்தது. இயற்கை மேல வல்லமை, வார்த்தையின் மேல வல்லமை. நம்ம ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவர் செய்கிறார். இந்த ஆபிரகாம் அடிக்கடி இது சொல்றேன்னு நினைக்கிறேன். நீங்க பிரசங்கத்தை 100 வாட்டி கேட்டாலும் அந்த நம்பிக்கை நமக்கு வராது. 99 வயசுல திருப்பியும் தூதர் சொல்லுற, அடுத்த வருஷத்துல நீ ஒரு குமாரன் பெறுவாங்க. அவங்க அந்த ஒய்ஃபுக்கு எல்லாம் வழிபாடு எல்லாம் நின்று போச்சு, குழந்தை பிறக்கிற காரியங்கள்லாம் இல்லை. ஆனா தேவனால கூடாத காரியம் ஒண்ணு இல்லை. அவர் சொல்ல நிற்கும், அவர் கட்டளை எல்லாமே அவருக்கு முடியும். உங்க குழந்தைகள் விஷயத்துல, கணவர் விஷயத்துல, உங்களுடைய கடன் பிரச்சனையில, உங்க பலவிதமான யாருக்கு என்ன, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கும். அந்த நேரங்கள்ல நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை கொடுப்பார். யாரை கொடுத்ததை நம்பாதீங்க. நீங்க டெய்லி பைபிள் படிச்சு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகளை நம்புங்க. அப்போ ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நம்பி 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 செய்யும். ஆண்டவரை செய்யும் 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 சொல்லும் போது விசுவாசத்தோடு ஆபிரகாம் மாதிரி இருக்கும்போது ஆண்டவர் செய்கிறார். அவனுடைய விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லி ரோமர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தையும் அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிருபங்கள்லாம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசிகளின் தகப்பன் பெயர் கொடுத்தான். அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், அந்த கதையை அடிக்கடி பிரசங்க இருக்கீங்க. ஐசக பலியிட கொண்டு போகும்போது கூட அவன் சம்பளமே படல. ஏன்னா அவனுக்கு வார்த்தையின் மீது விசுவாசம். சோர்ந்து போகல. அதுதான் விசுவாசம் மட்டும் இதுல நான் சொல்லல. அவன் சோர்ந்தே போகல. ஏன் இப்படி பண்ணிட்டாரு ஆண்டவரு, ஏன் 99 வயசு இருக்காருல்ல, கொஞ்சம் தொய்வு அவனுக்கு வரவே இல்லை. அவனுக்கு தெரியும், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எனக்கு வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், அவர் செய்வாரு அவர் செய்வாருன்னு
அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துக்கே மாதிரியா இருக்கணும். சோர்வு இல்லாத வார்த்தைகளை பேசணும். ஆமா சர்ச்சுக்கு போட நீ போட நான் வரல, பிள்ளைங்களுக்கு தாய் சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க, போட்டா ஆண்டவருக்கு மாத்துவாரு, காரியங்களை மாறுதலாம் மாத்துவாரு சொல்லி அந்த அவன் விசுவாசத்துல சோர்ந்து போகாம இருந்தான். சோர்வு இல்லாத விசுவாசம் ஆபராம இருந்தது. அதனாலதான் ஐசக பலியிட போகும்போதும் அவனுக்கு தெரியும், சோர்வுல எனக்கு விசுவாசம் இருக்கு, மணலம் மாதிரி நட்சத்திரம் மாதிரி கானான்ல நம்பி தங்குவோம், என் சந்ததி வருங்கிறாரு. அதனால எனக்கு என்ன, ஐசக அவரு பலி கொடுத்துட்டு என்ன வேலைகளை செய்யணும் அப்படின்னு. ஆகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை அற்புதங்களை செய்து அவனை ஆசீர்வதித்தார். முதலாவது ஒரு மனிதன் ஆபிரகாம், சோர்வில்லாத விசுவாசம். எல்லாருக்கும் விசுவாசம் இருந்தது. ஈசாக்கு இருந்தது, யாக்கோபுக்கு இருந்தது, ஊழியர்களுக்கு இருந்தது, ராஜாக்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்றார். சோர்ந்து போகாத ஒரு விசுவாசம். ஒரு நாள் கூட அவன் சோர்ந்து போகல. அவர் கொடுத்த வார்த்தையின் மீது விசுவாசமா இருந்தான். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துட்டார், உங்களுக்கு வாக்கு கொடுத்தார், எனக்கு வாக்கு கொடுத்தார், நான் சோர்ந்து போகிறார். ஆகவே சோர்வு வரும்போது ஜெபம் பண்ணுங்க, சோர்வு வரும்போது முட்டியில நின்னுங்க, சோர்வு வரும்போது ஆலயத்துல வந்து பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். இரண்டாவதாக ஒரு சகோதரியை குறித்து நான் பார்க்கிறேன். சோர்வில்லாத ஒரு விசுவாசம், நான் சோர்ந்து போகாத ஒரு விசுவாசம். அது யார் என்னன்னா 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீதான். வஸ்திரத்தின் மீது விசுவாசம் வச்சார். அந்த விசுவாசத்துல அவளுக்கு சோர்வு இல்லை. இது அவர் வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்திருந்தார். ஆகலாம் சோர்ந்து போகல. இரண்டாவது, ஆண்டவருடைய வஸ்திரத்தின் மேல் விசுவாசத்தை வச்சு சோர்ந்து போகாம போன. நீங்க வீட்டுல போய் மார்க் 5ஆம் அதிகாரம் 27-34 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா பார்க்கலாம். அப்போ அது மட்டும் ஒருத்தர் லேவியர், அது லேவியராகவும் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை யாராவது சத்தமா வாசிக்கலாம். ஒரு ஸ்திரீ விலகியிருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால், தன் விலக்கத்தின் நாட்களில் இருக்கிறது போல அவள் தீட்டாய் இருப்பாளாக. இப்ப மாதிரி இல்ல, இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டோம். மாடர்ன் உலகத்துல எப்ப என்ன இருக்கும், அப்பெல்லாம் தீட்டு. நானும் இந்து மார்க்கத்துல இருந்து வந்தவங்க, நாங்கெல்லாம் இந்து பெண்களுக்கு தெரியும். விளக்கம் பண்ணும்போது 3 நாள் நாங்க வெளியே யாரையும் தொழக்கூடாது, கொல்லக்கூடாது, ஒரு குழந்தையை போடுவாங்க, சாப்பிடக்கூடாது, நாங்க சமைக்க கூடாது, நாங்க எல்லாம் செய்யக்கூடாது. ஆனா உலகத்துல அது ரொம்ப நல்லது, ரெஸ்ட் இருக்காங்க. இப்ப அப்படி கொடுத்திருந்தா ரெஸ்டா 3 நாள் போய் உட்கார்ந்துக்கலாம் தனியா. ஆனா அந்த நாட்கள யூதர்கள், அதுவும் லேவியராகமத்துல கட்டளையாகவே சொல்லி இருக்கிறாங்க, ஸ்திரீ இப்படிப்பட்ட பெரும்பாலுள்ள ஸ்திரீ, அவளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது அவ விலக்கப்பட்டவளாவே இருக்கணும். சமுதாயத்துல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க கூடாது, குடும்பத்துல வரக்கூடாது, யாரோடையும் மிங்கில் ஆகக்கூடாது, தனிமையா தான் இருக்கணும், தனியா இருக்கணும். அவளுக்கு எப்ப அந்த இதெல்லாம் நிக்கிதோ அது அந்த வாழிலாம 10 வருஷமானாலும் 8 வருஷமானாலும் எப்படி ஆனாலும் அவள் விலக்கப்பட்டவள் தான் சொன்னாங்க. ஆனா இந்த ஸ்திரீயுடைய நிலைமை பாருங்களேன், 12 வருஷம் அவ யார்கிட்டையும் போய் குடும்பத்தோட போக முடியாது, குடும்பத்துல உட்கார முடியாது, ஒரு ரூம்ல தனியா உட்கார்ந்து யாரும் சோறு கொடுப்பாங்க. ஆனா கொஞ்சம் வசதி இருந்திருக்கலாம் நினைக்கிறேன்னா, அநேக பணத்தை செலவு பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் பணம் இருக்கிற ஒரு சகோதரி வீடு இருக்குமா இருக்கும். 12 வருஷங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா அவளுக்கு சோர்வு இல்ல. இயேசுவை பார்க்கறது சோர்வு இல்லாத விசுவாசம் அவளுக்கு வந்துருச்சு. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், ஆண்டவர் இப்படி எல்லாம் வருகிறார், ஆண்டவர் இந்த இடத்துக்கு வருகிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுகிறார். அதுவும் இப்ப ஆண்டவர் போகும்போதெல்லாம் திரளான ஜனம் போகுமா, கூட எங்க போனாலும் போகுமா, அந்த ஊரே போகுமா. ஏன்னா அவர் செய்த அற்புதங்களை பார்க்க, அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவரை பார்க்க அதுக்குன்னே ஜனங்கள் வாஞ்சி ஒரு விசுவாசத்தோடு போயிட்டே இருக்குமா. அதனால அவரை சீக்கிரமா போய் பார்க்க முடியாது. இப்ப ஒரு முதலமைச்சரையோ பிரதமரையோ நீங்க ஒரு மனு கொடுக்கணும்னா டக்குன்னு போக முடியுமா? போலீஸ்காரன் தருவான், போக முடியாது, கூட்டமா இருக்கும், நெரிசல்ல மாட்டிப்போம். அது மாதிரிதான் ஏசாமி, அவர் அப்படியெல்லாம் வந்தாவ போகல. அவர் சும்மாவே போகும்போதே மக்கள் கூட்டம் அவர் நிறைய போகும், நிறைய அற்புதங்கள் அங்க செய்யறார். அவர் தொட்டு சோறு கொடுக்கிறார், ஜெபிச்சு சோறு கொடுக்கிறார், இதுதான் கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனா இந்த சகோதரிக்கு சோர்வு அவருக்கு பார்க்க ஆகா அவ்வளவுதான், எனக்கு ஆண்டவருக்கு போக முடியாது. ஆண்டவர்கிட்ட இந்த தீட்டுங்கிறத சொன்னாலே யூதர்கள் என்ன செய்வாங்க,
என்ன செய்ய அப்படின்னு நினைச்சிருக்கா. ஆனா அந்த சோர்வு, அவளுக்கு அந்த விசுவாசம் மட்டும் இருக்குது. என்ன, எப்படியாவது என் இயேசு விட்டு நான் போய் சுகத்தை பெறுவேன். அல்லேலூயா. அந்த விசுவாசம் அவளுக்கு அதிகமா இருக்குது. இல்ல சோர்ந்து போகல, இல்ல நான் எப்படியாவது தவழ்ந்து அதை பாத்தீங்கன்னா தவழ்ந்து கூட்டத்துக்குள்ள யாருக்கும் தெரியாம தவழ்ந்து போய் அவன் நினைக்கிறா, ஆண்டவருடைய வஸ்திரத்துல கூட முடியும். அது புதுசா இருக்கு, யாருக்கும் அவள் செஞ்சது இல்லை. இவ்வளவே நினைச்சுக்கிட்டா. முத அவளா நினைச்சு வஸ்திரத்தை தொட்டா உடனே அவளுக்கு அந்த உதிரத்தின் ஊரல் நின்று போச்சு. ஆண்டவர் திரும்பி, யார் என்ன தொட்டது? அப்போ சீஷா கேட்கிறாங்க, என்னப்பா இவ்வளோ ஜனம் இருக்குது, என்ன தொட்டது யாருன்னு கேட்கிறீங்க? யார் சொல், நான் கூட தான் தொட்டேன், யோவான் கூட தொட்டான், வேது கூட தொட்டான் அப்படிங்கிறார். ஆண்டவர் சரி இல்ல, வல்லமை புறப்பட்டு போச்சுங்க. அல்லேலூயா. ஆகவே சோர்வில்லாத விசுவாசம் ஒரு பெண் தான் இந்த 12 வருஷம் பெரும்பாடு ஸ்திரீ. அதுல நீங்க வீட்டுல போய் படிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு சம்பவம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மார்க் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். உடனே சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அவர் ஆக்சுவலா அந்த இடத்துக்கு போனது எதிரி என்கிற ஒரு ஜெப ஆலய தலைவன் வந்து சொல்லலாம், என் பொண்ணு வந்து ஒரு சாக கிடக்குறாயா, வந்து என் வீட்டுக்கு வந்து நீ கைய வச்சு தொட்டு சுகம் பண்ணு, அவ சுகமாவான்னு கூப்பிடுறான். ஒரு வார்த்தை சொல்லணும்னு அதுக்கு வந்து பாஸ்டர் அப்படி சொல்லல, நீ வந்து தொட்டு ஜெபம் பண்ணு அப்படிம்பாங்க. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா சிலர் வந்து ஐயா பாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப டைம் எல்லாம் பரவாயில்ல ஒரு போன்ல பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஐயா நீங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணி தொட்டு ஜெபம் பண்ணிட்டு போகணும், தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசுவாசம். அதனால இங்க இவன் சொன்னான், சரி பாப்பா அவ அப்படின்னு சொல்லி என்ன செய்தாரு, அவன் செத்து போயிட்டாங்க இடையில. ஆனால் கூட கூட்டமா அந்த 12 வயது பெண்ணை சுகமளிக்க ஆண்டவர் போறாரு. ஆனா இந்த இடத்துல அதுக்கு முன்பதாகவே அவருடைய சோர்வில்லாத விசுவாசம் 12 வருட பெரும்பாடு ஸ்திரியை சுகமளிக்க வைத்தது. அல்லேலூயா. ஆகவே அவ வந்து மார்க் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். அப்போ அந்த சகோதரி அவளே ஆண்டவருடைய வஸ்திரத்தின் மேல விசுவாசம் வைத்து சோர்வில்லாத ஒரு விசுவாசம், சோர்ந்து போகல. நம்ம இந்த கதையை ஈஸியா படிச்சுட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா. அதுல சோர்ந்து போகாம அந்த இடத்துல போய் அவளுக்கு போய் கஷ்டப்பட்டு அவங்க பார்க்க கூட ரொம்ப கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு வஸ்திரத்தின் மேல விசுவாசத்தை வைத்து சுகம் பெற்றார். 3வது ஒரு சகோதரரை குறித்து படிக்கப்படும். மார்க் 10ஆம் அதிகாரம் 46 இருந்து 52 வரைக்கும் வருகிறது. அது நீங்க அந்த கதை நிறைய தடவை பிரசங்கம் கேட்டுருக்கிறோம். குமார் பாஸ்டர் கூட அதை குறித்து 3 விதமான நான் சிலர் அவருடைய பிரசங்கத்தை சிலர் ரொம்ப மனப்பாடம் வச்சிருப்பேன். அவர் ரொம்ப அழகாக பத்திமை குருடரை பத்தி 3 காரியங்களை சொன்னார். இப்ப நான் உங்களுக்கு கேட்க மாட்டேன், நீங்க பாவம். அதனால நான் வந்து மனப்பாடமா அதை நினைச்சு ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த பத்திமை குருடன் கூட விசுவாசத்துல சோர்ந்து போகாத ஒரு குருடன். அல்லேலூயா. முதலாவது உள்ளவன் ஆபிரகாம், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு பணக்காரர், ஒரு பெரிய பணக்காரர். 2வது வஸ்திரத்தின் மேல் வல்லமை வைத்தவா ஒரு பெண், சாதாரண பெண், பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. இங்க 3வது பார்க்கும்போது எல்லாத்துக்கும் மேல ஒரு பிச்சைக்காரன், ஒரு குருடே ஒரு பிச்சைக்காரன் தான். ஆனா அவனுக்கு கூட ஆண்டவருடைய வல்லமையின் மேல விசுவாசம் இருந்தது. அது நம்ம சோர்ந்து போகலைங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப மார்க் 10:47 நீங்க வீட்டுல போய் இதெல்லாம் வாசித்து பாருங்க. 47 பார்க்கும்போது இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க. இவன் வந்து ஒரு துணியை போட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அப்போ என்னப்பா சத்தம் அப்படின்னு கேட்கிறான். அப்ப சொல்றாங்க இயேசு வருகிறார் அப்படின்னு. உடனே அவன் பாக்குறான். 47 கூப்பிட தொடங்கிட்டான். 46 அவன் கேள்விப்படுகிறான். 47 தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கிறான். அந்த அவனுக்கு என்ன, ஆண்டவருக்கு ஒரு வல்லமை இருக்குது. அதை அவனுக்கு கண்டு கொண்டான். ஏசு அங்கே வல்லமை இருக்குது, என் கண்ணுக்கு குருடை நீக்க முடியும், அவர் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப என்ன அவர்கிட்ட கொண்டு விடுங்கன்னா சொல்லலாம். அவரே கூப்பிட தொடங்கினான். யார் தாவீது குமாரனே கூப்பிடுங்கிறாங்க. 48ஆம் வசனத்துல நீ பேசாம இல்லையாங்க. 48ஆம் வசனத்தை யாராவது எடுத்து அவர் பேசாமல் இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார். அவனும் தாவீதின் குமாரனே எனக்கு இறக்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான்.
அல்லேலூயா. சோர்ந்து போகுது. நம்மளை விட ஏங்க சர்ச்சுக்கு போறீங்க, ஏங்க இயேசுவை நம்புறீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் போடும். பரவாயில்ல, என் தேவனால எல்லாம் போடும், அவருக்கு வல்லமை இருக்குது. ஆண்டவர் நான் ஆராதிக்கிற தேவன் இன்னும் அறிந்திருக்கிறேன், வல்லமை உள்ள ஆண்டவர், அதை தெரிஞ்சுக்கணும். அவருக்கு வல்லமை இருக்குது நம்புறீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வல்லமை உள்ள ஆண்டவர். நேற்றும் இன்றும் நாள் எப்பவுமே அவர் அதிசயங்களை செய்கிறாரு. ஆண்டவர் இன்னைக்கும் செய்யறாரு. நான் சாட்சி நிறைய சொல்ல மாட்டேன், பிரச்சனை நிறைய நிறைய. ஒரு தடவை நாங்க ஒரு ஊருக்கு அமைதியால செல்லும் போது பனி புயலுக்கு அந்த மாதிரி வந்து லைட் எல்லாம் நிறுத்தி விடுறாங்க. நாங்க ஒண்ணும் பெரிய ஆட்கள் இல்லை, ஆனா நாங்க ஜெபித்தோம். ஆண்டவர் அந்த பனி புயலே நிறுத்திட்டாரு. அல்லேலூயா. லைட் எல்லாம் போச்சு, கரெக்டான நேரத்துக்கு போனோம். சின்ன ஆளு எங்களுக்கே செய்யறாரு. என்ன காரணம்? நாங்க அவரை நம்புறோம், அவருடைய வல்லமையை நம்புறோம். எவ்வளவு சாட்சிகள் சொல்ல முடியும்? ஆண்டவர் வல்லமை உள்ளவர்ன்றத நம்புங்க. சின்ன காரியத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் நம்புங்க. குருடனா வந்து இடைஞ்சல் வரும், சோர்வு வரும். ஏன் நீங்க கிறிஸ்டியன் ஆகி இவ்வளவு வருஷம் ஆச்சு, என்ன நடக்குது, என்ன உங்களுக்கு வந்து இந்துக்கள் போலீஸோட தான் இருக்கிறான், அவன் தான் ஹெலிகாப்டர் வச்சிருக்கான், அவன் என்ன வச்சுட்டு போட்டோம். நமக்கு ஒண்ணு இல்லைன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷமாக நம்ம மோட்சம் போவோம். அல்லேலூயா. அது நம்ம எதுவுமே பிடிச்ச வீட்டுல இருந்தா கூட நம்ம கூட பெரிய ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இவனை அதட்டினாங்க, இவன் நிறுத்தல, மீண்டும் அதிகமா போட்டான். நமக்கு கஷ்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, அப்பதான் இன்னும் அதிகமா சொல்லணும், அப்பதான் அதிகமா ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்கு அதிகமா சொல்லணும். எப்ப நம்ம அப்படி சொல்லுவோம்? ஆண்டவருடைய வல்லமையின் மேல நம்பிக்கை இருந்தாதான் சொல்லுவோம். அது மாத்திரம் கிடையாது. குருடன் சோர்ந்து போக இவ்வளவு பேர் சொன்னா கூட சரி பரவாயில்ல, இங்கெல்லாம் சொல்றாங்க, பேசாம இருக்குன்னு சொல்றாங்க, ஆண்டவரை நம்ம பார்க்க முடியல, அதிகமா கூட்டுறாங்க. அப்போ நீங்க போய் 51ஆம் வசனத்தை பாருங்களேன். அது எனக்கு என்ன ரொம்ப நைட்ல கூட அது படிக்கணும். 51ஆம் வசனத்தை அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் கேள்வி கேட்கிறார். இயேசு நின்றார். இயேசு நின்று அழைத்து உனக்கு என்ன? அதுதான் இயேசு நின்றுட்டாரு. அல்லேலூயா. ஏன் இயேசு நிக்கணும்? உன்னை பார்த்ததும் எவ்வளவு பெரிய ஆண்டவர். அவன் ஒரு பிச்சைக்காரன், குருட மாத்திரம் பிச்சைக்காரன். அதுக்கு முந்தைய வந்தவன எங்க வீட்டுலாம் பெரிய தலைவர், 100 பெரிய ஆளு, எல்லாரும் பெரிய பெரிய ஆளுங்க. ஆனா இவன் வந்து பெரிய ஆளு இல்ல, ஒரு பிச்சைக்காரன் வந்து நாத்தம் அடிக்கும். அப்படிப்பட்டவன் தாவீதின் குமாரனே இறங்கு என்று சொல்றேன் நிற்கிறார். ஆண்டவருடைய பிரச்சனை இல்லை, அங்க வந்து நிற்கிறார். அல்லேலூயா. நீ உபத்திரவங்களை இருக்கும் போது இயேசு அங்க நிற்கிறார். அவருடைய காலடிகள் உனக்கு தெரியாது. எப்பவுமே நான் சங்கீதம் சொல்றேன், கடல்ல போகும்போது கடலை கடந்துட்டோமே அப்படின்னு தாவீது சொல்லும் போது, அப்படா நான் கடந்துட்டேனே அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கடக்கல, அந்த கடல்ல இயேசுவினுடைய காலடி இருந்தது, என்ன அவர் தோல்ல தூக்கி தான் என்ன அக்கறையில கொண்டு வந்தார். அல்லேலூயா. நீயும் நானும் வணங்குகிற ஆண்டவர் வல்லமை உள்ள ஆண்டவர், அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். நின்றுட்டாருங்க, பிச்சைக்காரனுக்கு நின்றார். அல்லேலூயா. உனக்கு எனக்கு நிக்க மாட்டாரா? நம்மள ஆண்டவர் தெரிஞ்சு எடுத்து ராஜாக்கு பிள்ளையாக்க மாற்றி அவனால ஒரு பிச்சைக்காரன். நீ நானும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய அதிகாரம் பெற்றுக்கோ. நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். பிள்ளைக்கு நம்ம செய்யாம இருப்போமா? ஆகவே வல்லமை மேல நம்ம சோர்வே வரக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போகவே கூடாது. அப்போ வல்லமை மேல விசுவாசம். இந்த குருடன் சோர்ந்து போகாம என்ன இடைஞ்சல் வந்தாலும் மீண்டும் 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 எனக்கு இறங்கணும் 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 இறங்கணும். ஆகவே நான் இந்த காலை வேளையில பெரிய செய்தி அல்ல, இவருக்கு சொல்கிற காரியம் என்று சொன்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம சோர்ந்து போகவே கூடாது. உங்களுக்கு சில நேரத்துல ரொம்ப கஷ்டம் வரும். எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, 5 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு. அந்த வார்த்தையை நம்பிட்டே இருங்க. வார்த்தை என்ன வார்த்தை உங்களுக்கு கொடுத்தாரு, அது மேல விசுவாசம் வச்சு ஜெபிச்சுட்டே இருங்க. ஆண்டவருடைய வஸ்திரத்தின் மேல விசுவாசம்னா எதுக்கும் ஏதோ ஒரு காரியம். அந்த அம்மா நினைக்கல, அவளாவது நினைச்சா வஸ்திரத்தையாவது தொடலாம், சின்ன காரியத்தை நினைத்தா. அவளும் சோர்ந்து போகாம தவழ்ந்து 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 எப்படியாவது தேவனிடத்துல இருந்து சுகம் பெறணும்னு போனா. ஆண்டவர் செய்தார். இந்த பிச்சைக்காரிகளோட பத்தி மீன் ஆண்டவரே இறங்கு இறங்கு இறங்குன்னு போய் நில்லு, போ ஸ்டாப், நீ எதுக்கு வர, நீ எனக்கு பிச்சை எடுத்துக்க. அப்பவும் பாருங்க, அதுலயும் பாருங்க ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவர் சில நேரத்துல அப்படிலாம் கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு நானே நினைச்சேன். நீ என்ன செய்யணும்னு விரும்புறான்னு கேட்கிறாரு. இப்படி நான் நினைச்சேன், அவன் குருடன் தானே இல்ல. சில சின்ன குருடை என்ன செய்வான், குருடு அவன்
அந்த விசுவாசம் இல்லாம எனக்கு ஏதாவது ஒரு 30,000 பொன் காசு கொள்ளி காசு தருங்க, அதை வச்சு நான் பிச்சை எடுக்காம வாழ்ந்துக்கிறேன்னு சொல்றானா, இல்ல எனக்கு பணம் கொடுத்தா நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்றானா, அப்படி என்னத்துக்கு கேட்டான்னு தெரியல. அவன் வாயினால பர்டிகுலரா சொல்றான், நான் பார்வையடைய வேண்டும் விரும்புகிறேன். அல்லேலூயா. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆதரவுகிறார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். நான் சொல்றதே நினைக்காதீங்க, நீங்க நினைச்சிட்டே இருக்க, நம்ம தான் கேட்கணும். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர்ல ஒரு குறை கிடையாது, அவர் வார்த்தையில ஒரு குறை கிடையாது. உன்னையும் எண்ணி பாருங்க. நான் கூட இன்னைக்கு யோசிப்பேன், இந்த என்னுடைய 23 வயதை நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நான் சாதாரண ஆட்டம், பெரிய ஓரளவு நார்மலானதுதான், பிச்சைக்காரங்க இல்லைன்னா கூட ரொம்ப உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள். ஆனா இன்னைக்கு எங்க சொந்தக்கார மத்தியில அவங்க எல்லாரும் எங்களை உயர்த்தி வைத்திருக்காங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு நாங்க போற நிலைமைக்கு நாங்க இல்லை. அல்லேலூயா. அவங்க எங்களுக்கு சாப்பிட அளவுக்கு தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், உயர்த்துகிற ஆண்டவர், தேவையில சந்திக்கிற ஆண்டவர். அது மாத்திரம் இல்ல, அதனால நீங்க இருக்கிறாங்க சோர்வில்லாத விசுவாசம். விசுவாசம் ஒரு வரம். என்னென்னமோ வரம், சுகமளிக்கிற வரம் வந்து அவன் பேரு போஸ்டர்ல வரணும்னு ஆசைப்படுறிய வராது. விசுவாச வரத்தை கேளு. விசுவாச வரத்தை எல்லாமே வந்துடும். விசுவாச வரத்தை மட்டும் கேளு. விசுவாச வரம் கேட்டா சுகமளியும் எல்லாம் நடக்கும், எல்லாமே அற்புதம் நடக்கும், எல்லாமே செய்யும். அதனால அந்த விசுவாச வரத்தை அவங்களுக்கு கேட்போம். அதுல சோர்ந்து போகாமல் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். மறந்து போகக்கூடாது. வார்த்தையின் மேல ஆபிரகாமை மாதிரி விசுவாசிப்போம். 12 வருட பெரும்பாடு சிறியை போல வஸ்திரத்தின் மேல, அதாவது ஆண்டவருடைய சின்ன காரியத்தின் மேல கூட விசுவாசம் வைப்போம். இந்த பத்திமை பிச்சைக்காரனுக்கு குருடனை போல ஆண்டவருடைய வார்த்தையில வல்லமை இருக்குதுங்கிற நம்பி விசுவாசிப்போம். அதை பெற்றுக்கொள்ள அவங்க சோர்ந்து போகல. அதுதான் முக்கியம். எப்படியாவது முயற்சி பண்ணி முன்னுக்கு வந்து அவங்க அதை கீப் அப் பண்ணி அதை பெற்றுக்கொண்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போறதுக்கு ஒரு பலன் கொடுக்கிறாரு நான் சொன்னேன். ஆகவே ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயானால் உங்களுடைய பலன் கொடுக்கல. ஆகவே அப்படி இல்லாத ஆண்டவர் தாமே உங்களுடைய ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம்